அவங்க என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சா அண்ணாமலைக்கு என்ன வந்தது? இந்த பிரச்சனை தர்மேந்திர பிரதான்ல இருந்து தொடங்குது. இந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க மராட்டிய இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தகவலை தேடி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காலையும் வெவ்வேறு நாடுகள்லையும் வேலை பார்த்துட்டு அங்க செட்டில் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் கிடைக்கிறது. அப்போ தனிநபர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்கு படிக்கிறார்கள் அப்படின்றது இல்ல பிரச்சனை. சரி, அப்படியே ஒரு வாதத்திற்கு அண்ணாமலை கேட்கின்ற கேள்வி எடுத்துக்கொண்டாலும், தமிழ்நாட்டுல பிடிஆர் வீட்டு பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள், அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள், எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. தர்மேந்திர பிரதானே அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிக மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்றத தர்மேந்திர பிரதான் பதிவு பண்ணி இருக்கிறார். அப்ப அப்படி படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்லயும். அதனாலதான் தமிழ் வழி கல்வின்றது சரிவை சந்திக்கிறதுன்னு சொல்றாங்க. தமிழ் வழி கல்வி அப்படின்ற இடம் நான் அடுத்து வர்றேன். முதல்ல இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிற பிள்ளைகளும் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்ற எல்லா இடங்கள்லையும் கட்டாயமாக தமிழ் மொழி பாடத்தை படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல படிக்கிறாங்க அப்படின்னா ஏன் படிக்கிறாங்க? அவங்க ஏன் ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிற விருப்பப்பட மாட்டாங்க? அவங்க விரும்பினால் நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள், எந்த பணக்கார வீட்டு பிள்ளையாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கிறாங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி தரீங்க? சான்ஸ்கிரிட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தரீங்களா? ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி தரீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே இயங்கி கொண்டிருக்கிறது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இயங்கி கொண்டிருக்கிறது? அதுல எத்தனை வீட்டு பிள்ளைகளுக்கு அல்லது எத்தனை மாணவர்களுக்கு? தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல படிக்கின்ற மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கிறார்கள்? ஒன்றிய அரசு பாடத்திட்டத்தின் கீழே தமிழ் வழியில் கற்பிக்கப்படுகின்ற வகுப்புகள் எத்தனை? படித்து முடித்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? அவர்கள் பெற்ற சான்றிதழோட அவங்க நிரூபிக்க தயாரா இருக்கிறாங்களா? அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இன்றைக்கு உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு அத்தியாவசியமான ஒன்றாக மக்கள் கருதுகிறார்கள். அதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. சரி, இது ஒண்ணு. இன்னைக்கும் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை போய் பாருங்க, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களை போய் பாருங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு செக்ஷன் தான் இங்கிலீஷ் மீடியம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. 7 செக்ஷன் தமிழ் மீடியம் தான் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்லையும் கூட இதே நிலவரம் தான். ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், 7 செக்ஷன் தமிழ் மீடியம் இருக்கும். இவ்வளவு பேர் தமிழில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழில் படிக்கின்றவர்களுக்கு இவங்க ஒன்றிய அரசு சார்பாக செய்யப்படுகின்ற நலத்திட்டங்கள் என்ன?